நான் இருக்கிறதுல அவ்வளோ நல்ல உயரமாக இருக்கிறாரு. எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு எளிதாக என்ன பண்ணிடலாம், அவரு சீக்கிரத்தில் எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், அவரை எளிதாக பார்க்கலாம். ஆகிய இந்த நேரத்தில் அவர் இருக்கிறாரு. அவரை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லிட்டு நம்ம செய்திக்குள் கடந்து செல்லலாம். ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு இருக்கின்றார். ஒரு குடும்பத்தில் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார். எப்போ தெரியுமா இது நடந்தது? அவர் 11வது 12வது படிக்கிறப்ப, ஒசூர் அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் படிக்கிறப்ப, அங்கே படிக்கிறப்ப தான் அவருக்கு இந்த ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ட பொழுது அது மிகவும் அவருடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அவருக்கு என்று அவர் கொடுத்தார். அதுக்கடுத்து அவருடைய டிகிரி, அவருடைய மாஸ்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாஸ்டர்ஸ் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் முடித்திருக்கிறார். ஆண்டவர் அதை முடிக்க செய்து அதுக்கடுத்து வெளியே எங்கேயும் வேலைக்கு போகாமல் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கணும், மிஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எஸ்டிஎஸ் ஸ்பென்சர் ஸ்கூலில் ஆசிரியராக பணியாற்றினார். அதுக்கடுத்து அவர் பணியாற்றக்கூடிய நேரத்தில் கூட அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர், அங்கே இருக்கக்கூடிய இந்துசம் அநேகர்களை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மாற்றி இருக்கிறார். அநேகர்களுக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை வழி காட்டியிருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து அவருடைய ஊழியத்தையும் அவருடைய அந்த ஆர்வத்தையும் பார்த்து பெங்களூர் மெட்ரோ கான்ஃபரன்ஸ்ல இருந்து அசோசியேட் திருச்சபை போதகராக ஐஸ்டிட் ஆங்கில திருச்சபையில் போதகராக பணியாற்றினார். 3 வருடங்கள் அங்கே போதகராக பணியாற்றி அதிலிருந்து அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி டிவிஷன் சதனேஷியா டிவிஷனில் பாஸ்டர் லக்ரா அவர்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாகவும், அதுக்கடுத்து கோஆர்டினேட்டர் இந்துசம் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே கோஆர்டினேட்டராகவும் இப்போ தற்போது அவர் பணியாற்றி இருக்கின்றார். அவரை குறித்து ஊழியத்தை குறித்து நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் எல்லாரையுமே அழைத்திருக்கிறார். அனைவருக்கும் நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கின்றது என்று அவர் சொல்கின்றார். தேவன் அவருக்கு நல்லதொரு மனைவியை கொடுத்திருக்கின்றார். அவர்கள் நம் மத்தியிலே நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒசூர் எஸ்டிஏ பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். அந்த நாளும் கூட நம் மத்தியிலே போதகர் ஸ்ரீகாந்த் அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் இருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்களை நான் லவ்ரி தமிழ் திருச்சபை சார்பில் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். We want to welcome you on behalf of Lovely Tamil Church. Pastor, thank you so much for your presence. வந்ததுக்காக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்தோம். இது எல்லாத்தையும் காட்டிலும் கடைசியாக அவர் சொன்னபடி ஒரே ஒரு காரியம், பாவியாக இருந்து தேவனுடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்ட நான் ஒரு பாவின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலே நான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தேவன் அவரை மறைத்து பேசும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த நேரத்தை நான் அவருக்கு தருகின்றேன். இது ஒரு பெரிய அறிமுகமாக இருந்தது. As Pastor said, I am a sinner saved by grace. போதகர் சொன்ன மாதிரி நான் பாவியா இருந்து தேவனுடைய கிருபையினால் மீட்கப்பட்டேன். I thank Tamil Church Lovely for giving me this opportunity. இந்த ஒரு வாய்ப்பினை தந்த லவ்ரி தமிழ் திருச்சபைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I give praises to the Lord. தேவனுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I thank Pastor Kalemani and the elders and the members here for this beautiful opportunity to speak for God. இந்த சபை போதகருக்கும் சபை மூப்பர்களுக்கும் சபை குழுவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Pastor prayed if there are any people who are going through tough time in your life. போதகர் ஜெபம் செய்தார், தன்னுடைய வாழ்க்கையில் யாராவது கஷ்டமான சூழ்நிலை கடந்து செல்வீர்களானால் God bless them. அவர்களை நீர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் செய்தார். And I request the church to pray for me and my family. நான் இந்த சபைக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் வைக்கின்றேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். From the time I accepted Christ, there are a lot of disturbances in our family. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலத்தில் இருந்தே என்னுடைய குடும்பத்தில் अनेक பிரச்சனைகள் இருக்கின்றன. And me being only one who have accepted Christ in the family, they do not know much of what it means to walk in truth. நான் ஒருத்த மட்டும் தான் அதை ஏற்றுக்கொண்டதுனால மற்ற அநேகர்களுக்கு சத்தியத்துக்குள் நடக்கும் என்றால் என்னன்னு தெரியவில்லை. My daddy, my family is a very influential people in this place.
என்னுடைய தந்தையாரும் என்னுடைய குடும்பத்தினர் அநேகர் வந்து நல்ல ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். My dad has built 2 temples. என்னுடைய தந்தையார் வந்து 2 கோயில் கட்டியிருக்கிறாரு. And you can imagine how many people would visit that temple and what is his reputation status. அவர் அந்த கட்டின அந்த கோயிலை எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய பெயர் இருந்திருக்குன்னு சொல்லி நீங்க யோசித்து He பாருங்க. was also a very faithful government servant as a revenue inspector. என்னுடைய தந்தையார் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியராகவும் இருந்தார். And my grandfather was an ex-home minister for this state. என்னுடைய தாத்தா வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த கர்நாடகா பகுதியில் எக்ஸ் ஹோம் மினிஸ்டராக இருந்தார். So you can understand what is the status of our family. என்னுடைய குடும்பத்தினுடைய அந்தஸ்து இந்த சமுதாயத்துல எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களால புரிஞ்சுக்க முடியும். And for this reputation issues, இப்படிப்பட்ட சூழ்நிலையில I accept Christ as my personal savior. நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். My family is not happy with that. என்னுடைய குடும்பம் என் மீது சந்தோஷமாக இல்லை. I'm not able to speak to my parents currently. தற்போது கூட என்னுடைய பெற்றோர்களோடு கூட என்னால் சரியாய் பேச முடியவில்லை. There was a time I wanted to take baptism, a firm stand taken. தேவனுக்காக நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட எடுத்த ஒரு நேரம் உண்டு. I spoke to my pastor. என்னுடைய போதகரோடு கூட நான் பேசினேன். But I couldn't be that Sabbath for my baptism. அந்த ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய அந்த ஓய்வு நாள் என்னால் அங்கே எடுக்க முடியவில்லை. My father met with an accident. என்னுடைய தந்தையார் ஒரு விபத்துக்குள்ளாக நேரிட்டது. My mother got spondylitis. என்னுடைய தாயார் வந்து உடல்நிலை சரியில்லாதவர்களாக காணப்பட்டார்கள். And my brother got some nervous problem. என்னுடைய சகோதரருக்கு வந்து உடலிலே இந்த நரம்பு மண்டலிலே ஏதோ ஒரு பலவீனங்கள் காணப்பட்டது. I could not be there on Sabbath for baptism. இந்த காரணத்தினால் நான் ஞானஸ்தானம் எடுக்க என்னால் முடியவில்லை. அந்த The next Sabbath, அடுத்த ஓய்வு நாள் I went to church and I was very much disturbed. நான் சபைக்கு சென்றேன், ஆனால் என்னால் சந்தோஷமா இருக்க முடியல. Then I delayed my baptism for 2 more years. ஞானஸ்தானம் எடுக்க நினைச்சேன், 2 வருடங்கள் அப்படியே தள்ளி போய்விட்டது. And again I decided to get baptized. திரும்ப நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் I செய்தேன். prayed. நான் ஜெபம் செய்தேன். My left hand and my left leg doesn't work at all. It was almost paralyzed. என்னுடைய இடது கையும் இடது காலும் சரியாக வேலை செய்யவில்லை. I still knelt and prayed, Lord, whatever. I will die after I become one with you in the family. அப்பா, நான் மரித்தாலும் உம்முடைய குடும்பத்தில் நான் ஒருவனாக வேண்டும் என்று நான் ஜெபம் செய்தேன். And praise God, I was baptized. தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் ஞானஸ்தானம் பெற்றேன். And later got married to an Adventist person. அதுக்கு அடுத்ததாக ஒரு அட்வென்ட் பெண்ணோடு கூட எனக்கு திருமணம் நடந்தது. My wife is here and she is the one. என்னுடைய மனைவி இங்கே தான் இருக்கின்றார்கள், அவர்கள் முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள். And after that we started getting health issues one after another. அதுக்கடுத்து உடலிலே பலவீனங்கள் அதிகமாக காணப்பட்டது. And every time we went to villages, I usually went to a lot of villages because we neglect villages because people are there also. என்னுடைய ஊழியம் அதிகபட்சமாக கிராமங்களிலே சென்று ஊழியம் செய்வதாக இருக்கும். காரணம், அநேகர்கள் கிராமத்துக்கு செல்வதற்கு அலட்சியமாக எண்ணுகிறார்கள். And then later in the school. அதுக்கடுத்து தேவன் என்னை பள்ளிக்கூடத்திலே ஊழியம் செய்ய அழைத்தார். And every time we had a wonderful experience with God and God's people. ஒவ்வொரு நேரமும் தேவனோடும் தேவனுடைய மக்களோடும் எனக்கு ஒரு நல்லதொரு ஆவிக்குரிய அனுபவம் இருந்தது. Either me or my wife, we fall very ill. நானும் என்னுடைய மனைவியும் இதிலே உற்சாகமாய் ஆயுதமோடு கூட இருப்போம். And today also I am standing here with a terrific abdominal pain. இப்பொழுது கூட உடலிலே பலவீனத்தோடு கூட தான் வயிற்று வலியோடு கூட தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். I'm just praying and I put a painkiller and standing here to preach this morning. நான் மருந்து எடுத்துக்கொண்டு தான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். So every time we see Satan is being so furious against us. நிச்சயமாகவே ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது பிசாசானவன் நம் மீது கோபம் உள்ளவனாகவே காணப்படுகின்றான். Now should I blame God for this? நான் இதற்காக தேவனை குற்றம் சாட்டுவதா? No matter what, I will never condemn or blame God. என்ன நடந்தாலும் சரி, நான் நிச்சயமாக என் தேவனை நான்
கண்டனம் செய்ய மாட்டேன். Because we know from Revelation that the dragon is wroth with the woman. காரணம் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்திலிருந்து நமக்கு தெரியும் சர்வமானது ஸ்திரீயின் மீது கோபம் கொண்டது என்று நாம் பார்க்கின்றோம். You know, in this course I may die also. சில நேரங்களில் இந்த மாதிரியான போராட்டங்கள் நான் மறிக்க கூட நேரிடலாம். But I will not fear death. You know why? நான் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? Because the Bible calls it very sweetly, it's just a sleep. வேதம் அந்த மரணத்தை அழகாக ஒரு சொல்லை சொல்லி அழைக்கின்றது, அது ஒரு நித்திரை என்று. And when I open my eyes, I'm going to see my Lord. என்னுடைய கண்களை நான் திறக்கும் பொழுது நிச்சயமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்ப்பேன். And that is the confidence I have in Jesus. அதுதான் கிறிஸ்துவின் மீது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. I know the worst things will happen for us. நிச்சயமா நமக்கு ஒரு கடினமான காரியங்கள் நிகழும் என்பது தெரியும். And I thank God for Job in the Bible. யோபுவுக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். We see humans would go all those problems in different ways. மனிதர்கள் எல்லா விதமான போராட்டத்துக்குள்ளாக கடந்து செல்வார்கள் என்பதை குறித்து யோபு புத்தகத்திலிருந்து நாம் பார்க்கலாம். You see, the great controversy is between God and Satan. சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய இந்த மாபெரும் இந்த போராட்டத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். And Job is a human representation. யோபு மனிதனை பிரதிபலிக்கக்கூடியவனாக அங்கே இருந்தார் என்று பார்க்கின்றோம். Look, Job had financial issues. யோபுக்கு பண நெருக்கடி இருந்ததா? Job had family issues. யோபுக்கு தன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை இருந்தது. His wife said, "Curse God and die." அவருடைய மனைவி அவரை பார்த்து ஆண்டவரை தூஷணம் செய்து உன்னுடைய உயிரை விட்டுவிடு என்று சொன்னார். Job had health issues. யோபுக்கு உடலிலே பிரச்சனை இருந்தது. Is there any other issues that we are going through? இதை காட்டிலும் வேற ஏதாவது பிரச்சனை நமக்கு இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோமா? He was doomed as a worm in the dust. அவன் மண்ணிலே தள்ளப்பட்டவனாக சாம்பலாக காணப்பட்டான். But the beauty is his faith on God. எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவனுக்குள் இருந்த ஒரு அழகு என்னவென்றால் அவன் கர்த்தராகிய இயேசுவின் மீது வைத்த அந்த விசுவாசம். He never regarded God foolishly. அவன் தேவனை அவதூறாக அவமானமாக நினைத்ததே கிடையாது. And God rewarded him at the end. அதற்காகவே தேவன் முடிவிலே யோபுவை ஆசீர்வதித்தார். Our reward is heaven. நம்முடைய வெகுமதி பரலோகத்தில் இருக்கின்றது. This world is just a passing cloud. இந்த உலகம் வெறும் நம் கண்களுக்கு முன்பாக மறையக்கூடிய மேகங்களாக இருக்கின்றது. And I request you to pray for my family members, especially my parents, so that they will also know this beautiful Lord. ஆகையால் எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக விசேஷமா என்னுடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களும் இந்த சத்தியத்துக்குள்ளாக வர வேண்டும். Because amongst all this problem there is peace in Christ. இவ்வளவு பிரச்சனை காணப்பட்டாலும் நம்முடைய குடும்பத்திலே எங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் காணப்படுகின்றது. So please remember my family in your prayers. ஆகையால் என்னுடைய குடும்பத்தை தயவாய் உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். My brother is also not keeping very well, so please. என்னுடைய சகோதரர் கூட உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்கின்றார். So I request you all to please remember them in your family prayers. தயவாய் நீங்கள் அனைவரையும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே நினைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். Before I would get into the sermon, I want to wish you all in Tamil. நான் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு காரியத்தை வாழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதை நான் தமிழிலே வாழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் காதலர் தினம் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். ஓய்வு நாள் தானே இருக்கணும். எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னா கேட்போனாங்க இல்லையா? But today I'm going to wish each one of you happy lovers day. எல்லாருமே ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் தானே சொல்லுவோம், அதானே கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு காதலர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Because today is a lovers day. ஏன் சொன்னா இன்னைக்கு காதலர்கள் தினம். February 14th தான். இல்லையே, February 14 தானே அது அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு என்ன டேட்? இன்னைக்கு என்ன தேதி? April 21. ஏப்ரல் 21 இன்னைக்கு டேட். Check. இன்னைக்கு ஏப்ரல் 21 ஆச்சு. இன்னைக்கு எப்படி காதலர் தினம்? இன்னைக்கு ஏப்ரல் 21 ஆச்சு. இன்னைக்கு எப்படி காதலர் தினமா இருக்க முடியும்? அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு செய்தி. Today is lovers day. இன்னைக்கு காதலர் தினம். The title of today's message is இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு
And he rested. அவர் ஓய்ந்திருந்தார். யார் ஓய்ந்திருந்தார்? Who took rest on this day? தேவன் ஓய்விருந்தார். And he rested is the topic. அவர் ஓய்ந்திருந்தார்னா அந்த செய்தியினுடைய தலைப்பு. And this is my first time standing before you and preaching for the Lord. And hence, wherever I go first time, I will preach this sermon. இதுதான் முதல் முறை உங்களுக்கு முன்பாக நின்று நான் இந்த செய்தியை கொடுப்பது. வேற எங்காவது நான் முதல் முறை சென்றால் இந்த செய்தியை தான் முதலில் நான் கொடுப்பேன். Because this has been a great blessing in my life. காரணம் இந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. And so this message is more a testimony. நிச்சயமாகவே இந்த செய்தி பெரும்பாலும் என்னுடைய சாட்சியாக இருக்கும். Let's pray. நாம் ஜெபம் செய்வோம். God in heaven, பரலோகத்தின் தேவனே, be with us. எங்களோடு கூட இரும். Amen. ஆமென். From the time I started attending Adventist church, அட்வென்ட் சபையை நான் சேர்ந்த காலகட்டத்தில் இருந்து I have seen people suffering from this very important topic called the Sabbath. நான் கலந்து கொண்ட நேரத்தில் இருந்து ஜனங்கள் ஏதோ ஒரு போராட்டத்தோடு கூட இருக்கக்கூடியதை என்னால் பார்க்க முடிகிறது. For so many, Sabbath is a burden. அநேகர்களுக்கு இந்த ஓய்வு நாள் என்றால் ஒரு பாரம். For so many, ஐயோ, I am going to miss my exam on Sabbath. அநேகர்களுக்கு ஐயோ இந்த ஓய்வு நாள் என்னுடைய தேர்வை நான் விட போறேனே அப்படின்னு சொல்லி அநேகர்களுக்கு ஒரு கவலை. For so many, oh my goodness, I have to skip my job because of Sabbath. ஐயோ ஓய்வு நாளுனால நான் என்னுடைய வேலையை விட வேண்டியதா இருக்குது. And there are some secret problems which is in our families. We don't tell it out, but amongst these problems, the Sabbath problems raises to be the most important one. இன்னும் அநேகர்களுக்கு குடும்பத்திலே ரகசிய பிரச்சனைகள் இருக்கும், யார்கிட்டயும் சொல்வது கிடையாது. The son would say, I want to write on Sabbath. All are writing on exams on Sabbath. மக அல்லது மக சொல்லுவாங்க, இல்ல நான் சனிக்கிழமை என்னுடைய எக்ஸாம் நான் எழுதி ஆகணும், தேர்வு எழுதி ஆகணும் சொல்லுவாங்க. Somebody would go for work amongst going against their parents and church. They would simply go to work. அநேகர்கள் அப்பா அம்மாவுக்கு விரோதமாக எதிராக சனிக்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போவாங்க. And there are some people who would not cook on Sabbath. ஒரு சிலர் ஓய்வு நாள் அன்று சமைக்க மாட்டாங்க. And some would cook on Sabbath. ஒரு சிலர் ஓய்வு நாள் அன்று சமைப்பாங்க. And when we all come like this, நாம் எல்லாம் ஒன்றா இந்த இடத்துல இவ்வளவு போராட்டத்தோடு கூட இங்க உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறப்ப, you're cooking on Sabbath, you're not going to heaven. நீ என்ன சமைக்கிறியா ஓய்வு நாள் அன்னைக்கு, நீ பரலோகம் போக மாட்ட. You're going to work, you're not going to heaven. நீ சனிக்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போறியா, நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. All these things we have all gone through. Yes or no? எல்லாரும் இத கேள்விப்பட்டு நாமவா இல்லையா? Yes. Now I also had a big issue when I read these verses in the scriptures. எனக்கும் இதுல ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்தது இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது. When I first visited the Seventh-day Adventist Church, முதல் முறையாக இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையை நான் போய் சந்தித்த பொழுது, that was because I wanted to know what Sabbath was. அதை நான் கலந்து கொண்டதனால ஓய்வு நாள் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் எனக்குள் வந்தது. Because one fine Saturday afternoon, my friend, Adventist friend, had called me to his house. ஒரு நல்ல நாளிலே என்னுடைய அட்வென்ட் நண்பர் அவருடைய இல்லத்துக்கு அழைத்தார். I went to his house. அவருடைய இல்லத்துக்கு நான் சென்றேன். He introduced his parents. என்னை அவருடைய பெற்றோருக்கு அறிமுகம் செய்தார். And I love cricket. எனக்கு இந்த கிரிக்கெட் விளையாட்டு என்றால் மிகவும் ரொம்ப பிடிக்கும். And I told them to switch on the TV because India was playing against some country. நான் என்னுடைய நண்பரை பார்த்து, நீ அந்த தொலைக்காட்சி பெட்டியை டிவி ஆன் பண்ணு, இந்தியா விளையாடிட்டு இருக்காங்க, நான் பார்க்கணும் அந்த மேட்ச் அப்படின்னு சொல்லி He said, no, we don't watch cricket or TV on Saturday. இல்ல நாங்க போட மாட்டோம், நாங்க சனிக்கிழமை டிவியோ அல்லது எதுவோ நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஓய்வு நாள் போட மாட்டோம். There was one beautiful carrom board there. ஒரு நல்ல ஒரு கேரம் போர்டு விளையாடக்கூடிய அந்த கேரம் போர்டு இருந்துச்சு. He said, come, let's play carrom board. சரி வா நம்ம போய் என்ன பண்ணலாம், அந்த கேரம் போர்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி என் நண்பரை கூப்பிட்டேன். He said, no, we don't play carrom board on Saturday. இல்ல நாங்க கேரம் போர்டுலாம் விளையாட மாட்டோம் ஓய்வு நாள் அன்னைக்குன்னு சொல்லி சொன்னார்.
And then later we just came out and I saw a beautiful tennis court there in Hosur campus. அதுக்கடுத்து நான் வீட்டுக்கு வெளியே வந்துட்டேன். ஒரு நல்ல அருமையான ஒரு கார்டன் அங்க வந்து டென்னிஸ் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். And then a cricket ball, bat, everything was fallen there. I thought, come, I will bowl, you bat, or I bat, you bowl. அங்க விளையாடக்கூடிய எல்லா பொருட்களும் இருந்தது. நான் பார்த்து சரி வா நம்ம டென்னிஸ் விளையாடலாம், நீ போடு நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். Then he said, no, we don't play also on Sabbath, on Saturday. இல்ல நாங்க சனிக்கிழமை அன்னைக்கு நாங்க விளையாட்டு கூட விளையாடுறது கிடையாது. Then I thought, what people are these people? Suddenly, I asked, you only are like this, or everybody here are like that? என்ன இந்த ஜனங்க நீ மட்டும் தான் இப்படி இருக்கியா இல்ல ஏழாம் நாள்ல எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்களான்னு கேட்டேன். He said, everybody is like that only. செவன்த் டேல எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. I asked, then what you people will do on Saturday? அப்படி ஓய்வு நாள் அன்னைக்கு சனிக்கிழமை நீங்க என்னதான் செய்வீங்க அப்படின்னு கேட்டேன் நான். He said, it is a Sabbath. அது ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி சொன்னார். Sabbath, what it is? ஓய்வு நாள் அப்படின்னா என்ன? So there are some sequence of incidences which took place in my life, and that's why I chose a Christian institution. அதுக்கு அடுத்ததாக பல சம்பவங்கள் நடந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த ஏழாம் நாளை நான் தெரிந்து கொண்டேன். And so I wanted to know what Sabbath was. அதனால நான் இந்த ஓய்வு நாள் என்றால் என்னன்னு சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். So next Sabbath I was there in the church. அடுத்த ஓய்வு நாள் நான் சபைக்கு நான் சென்று விட்டேன். And I went to Sabbath school. நான் ஓய்வு நாள் பள்ளி பாடத்துக்கு சென்றேன். I saw so many of my classmates there. என்னோடு கூட படிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் மாணவர்கள் கூட அநேகர் இருந்தார்கள். The most amazing was that they wished me happy Sabbath. எல்லாத்துக்கும் வீக்கத்தக்கதாக எல்லாரும் என்ன பார்த்து ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். I always knew happy birthday. பிறந்தநாள் வாழ்த்து தான் எனக்கு எப்பயுமே தெரியும். I knew happy new year. புதிய புத்தாண்டு வாழ்த்து எனக்கு தெரியும். I knew happy Pongal. இனிய பொங்கல் வாழ்த்து எனக்கு தெரியும். And happy Sabbath was something which was very surprising. Happy Sabbath? ஓய்வு நாள், இனிய ஓய்வு நாள் எனக்கு புதுசா இருந்தது நான் கேட்ட உடனே. And so I was wanting to know what the Sabbath is more and more. அதனால இத கேக்குறப்ப உண்மையிலே ஓய்வு நாள்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்வம் எனக்குள்ள இருந்தது. So whoever met me till divine service, everybody said happy Sabbath, welcome. Happy Sabbath, welcome. Happy Sabbath, welcome. சபை முடிகிற வரைக்கும் யாரெல்லாம் நான் பார்த்தோம், யாரெல்லாம் என்ன பார்த்தாங்களோ எல்லாரும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க. Then I was very curious on knowing what Sabbath was. உண்மையிலே எனக்கு இன்னும் என்னுடைய ஆர்வம் இன்னும் அதிகரித்தது. ஓய்வு நாள்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன். And then the message was on Sabbath that day. அன்னைக்கு நான் சென்ற அந்த நாள்ல வந்து அந்த செய்தி என்ன செய்தி கொடுத்தாங்கன்னு சொன்னா ஓய்வு நாள் பத்தி தான் செய்தி. I understood one thing at that day. அந்த நாள்ல நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். That seventh day is a very special day. ஏழாம் நாள் ஒரு விசேஷித்த நாள் அப்படின்றத தெரிந்து கொண்டேன். It is special for this group of Christians called Seventh Day Adventist. அது இந்த விசேஷமான இந்த கூட்டத்தாருக்கு ஒரு விசேஷித்த நாள் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டேன். And on that day they don't go to work. அந்த நாள் அவர்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. And they are in the worship as a church. அவர்கள் சபையாக ஆராதனை செய்து கொண்டிருப்பார்கள். And they meet people. அவர்கள் ஜனங்களை சந்திப்பார்கள். And I saw all this money being taken, right? So they give money. அவர்கள் தேவனுக்கு என்று பணத்தை கொடுக்கின்றார்கள் என்று பார்த்தேன். So this was not new for me. இது எனக்கு ஒரு புதிதாக இல்லை. Because ஏன் அப்படின்னு சொன்னா in our house also Saturday was very special. ஏன் சொன்னா எங்க வீட்ல கூட சனிக்கிழமை ஒரு விசேஷித்த நாள் தான். Saturday we never went to school or we never went to, my father did not go to work. We used to go to temple. எங்க அப்பா கூட சனிக்கிழமை வேலைக்கு போக மாட்டாரு, கோயிலுக்கு தான் போவாரு. And so many people came to the temple. நிறைய பேர் கோயிலுக்கு தான் வருவாங்க. And a lot of money, and today also thousands of people are eating in the temple what my father has built. இன்னைக்கு கூட எங்க அப்பா கட்டின அந்த கோயில்ல வந்து அநேகர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. So charity work was going on. அந்த உதவி செய்யக்கூடிய காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. So I concluded, okay, Sabbath means something special for this group of people, like how it is special for few group of people in Hindus. இந்துல எப்படி இந்த சனிக்கிழமை ஒரு சில கூட்டத்தாருக்கு விசேஷமா இருக்குதோ அதே போல இவங்களுக்கும் இது ஒரு நாள் விசேஷ நாள் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். But there is one thing which confused me when I heard these verses. ஆனா ஒரு காரியம் எனக்குள் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தது. இந்த வேத வசனத்தை நான் வாசித்த பொழுது எனக்குள் குழப்பம் வந்தது. See, this is a Hindu mind setup at that point of time. நான் அப்ப இருக்கிறப்ப நான் ஒரு இந்துவா இருந்தேன். நான் யோசிக்கக்கூடிய என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு இந்து எப்படி யோசிப்பாரோ அப்படியாக இருந்தது. And I thank
God for this two beautiful verses. நான் தேவனுக்கு இந்த இரண்டு நாம் வேத வாக்கியங்களை வைத்திருப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அதை நாம் வாசிப்போம். And on the seventh day God ended his work which he had made. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகள் எல்லாம் ஏழாம் நாளிலே நிறைவேற்றினார். And he rested. And he rested on the seventh day from all his work which he had made. அவர் உண்டாக்கின எல்லா வேலையிலும் இந்த ஏழாம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். So what did God do? தேவன் என்ன செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். He rested. அவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். In Sabbath school I learned that they were talking on creation and Deuteronomy. They came, our God is one God. ஓய்வு நாள் பள்ளி பாடத்துல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, நம்முடைய தேவன் ஒரு தேவன் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. And here it is saying that he rested on seventh day. இங்க வந்து அவர் ஓய்வு நாள்ல ஓய்ந்திருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். What do you mean by rest? ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? When I tell please go rest, what do you tell? ஓய்வு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? Rest. What is that? Rest. ஆசீர்வதித்தார். He blessed, okay. He blessed. Somebody who would go and sleep, isn't it? Resting means what? ஓய்வுனா என்ன? நல்லா போய் படுத்து ஓய்வு எடுக்கிறது, தூங்குறது. I got one question. எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. If God went and slept on seventh day, இயேசு போய் தூங்கிட்டாரு, ஏழாம் நாள்ல தூங்கிட்டாரு அப்படின்னா who took care of the world? இந்த உலகத்தை யாரு பராமரிப்பாங்க? That was a question which I had in my mind for a very long time. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஒரு கேள்வி அது. And I asked many people also in the church, outside the church, Even God rested on seventh day, so we should rest from all our work. And afternoon everybody used to sleep, so I thought, okay, maybe God slept only. எல்லாரும் இதே கேள்வி, கடவுள் ஓய்ந்திருந்தார் சொல்லி பார்க்கிறோம். மதியத்துக்கு மேல கொஞ்சம் பேர் தூங்கிடுவாங்க, அதனால ஆண்டவர் ஒருவேளை தூங்கிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். So that is why everybody is sleeping afternoon times, because it is a day of rest. அதனால தான் எல்லாரும் ஓய்வு நாள் முடிந்த பிறகு வீட்டுக்கு போய் நல்லா தூங்குறாங்க. And I also understood the food is also made one day before, so no work, only nice rest. உணவு கூட ஒரு நாளைக்கு முன்னாடி ஆயத்தம் செய்யறாங்க, அதனால எந்த வேலையும் கிடையாது, நல்லா சாப்பிட்டு போய் தூங்க வேண்டியதுதான். But that question remained, who took care of the world on the seventh day? ஆனா கேள்வி, அப்ப யார் ஆண்டவர் தூங்கினார்னா அப்ப யார் இந்த உலகத்தை பார்த்தாரு? Because the seventh day is special because God rested. ஏழாம் நாள் சிறந்த நாள், ஏன்னு சொன்னா ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். Because look at the third verse, and God blessed the seventh day and sanctified it, because that in it he had rested from all his work which God created and made. ஏன்னு சொன்னா அந்த மூணாவது வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ண தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்ததால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். Because God rested, ஆண்டவர் ஓய்ந்திருந்ததனால the day is special, this day is special. அந்த நாள் விசேஷித்த நாள், இந்த நாள் விசேஷித்த நாள். It doesn't stop here. அது அங்கே முடிந்து போகவில்லை. God gives it as a commandment. தேவன் நமக்கு அது ஒரு கற்பனையாகவும் கொடுத்திருக்கிறார். We see in Exodus chapter 20 verse 8 through 11. யாத்ராகமம் 20 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் இங்கே வாசிக்கின்றோம். Remember the Sabbath day to keep it holy. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்று நாம் பார்க்கின்றோம். 6 days shalt thou labor. 6 நாளும் நீ வேலை செய்யலாம். But on the seventh day is the Sabbath of the Lord thy God. In it thou shalt not do any work, thou, nor your son, nor your daughter, nor your manservant, nor your maidservant, nor the cattle, nor the stranger that is within thy gates. ஏழாம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அந்த நாளிலே நீ ஆனாலும் குமாரனாலும் குமாரத்தி ஆனாலும் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. Because, காரணம் ஏன்னு சொன்னா, look at the next verse. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. For in 6 days the Lord made heaven and earth, 6 நாட்களாக தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். the sea and all that is all that in them is, பூமியில் இருக்கக்கூடிய கடல் அனைத்தையும் தேவன் சிருஷ்டித்தார். and rested the seventh day. ஏழாம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். Wherefore ஆகையால் the Lord blessed the Sabbath day and hallowed it. தேவன் ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார் என்று நாம் It's a பார்க்கிறோம். commandment also. அது கற்பனை கூட நமக்காக இருக்கின்றது. Again, oh Lord, what is this? Sleeping on Saturday and you slept on Saturday? Who took care of the world? மறுபடியும் எனக்கு அந்த கேள்வி, நீர் ஓய்வு நாள் என்று ஓய்ந்திருந்து நீர் தூங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்ப யார் இந்த உலகத்தை பார்த்தாங்க? I started attending the church. நான் சபையில எல்லாருக்கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சேன், சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். Because of that Cornerstone Sabbath School. கார்னர்ஸ்டோன் சாபத் ஸ்கூல்ல நான் இங்க போய் கேட்டேன். It was very interesting, and that was the reason which was holding me to be in the church.
அது ரொம்பவே உற்சாகத்தோடு கூட அது நடத்தப்படும். நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். And afternoon time they used to take us to some mountain here and discuss and all. That was nice journey also. It was all fantastic. மதியத்துக்கு மேல இந்த கார்னர்ஸ்டோன் டீம் என்ன பண்ணுவாங்க, அந்த பள்ளிப்பாடு என்ன பண்ணுவாங்க சொன்னா மலை அடிவாரத்துல போய் அங்கே வேதத்தை குறித்து நாங்கள் கலந்து பேசுவது உண்டு. And the songs really, like as you all sang, it was beauty to my ears. நீங்கள் பாடின பாடல்களை போலவே அவர்களும் பாடுவார்கள், கேட்பதற்கு காதுக்கு இனிமையாக இருந்தது. So that helped me to be in the church for a while. இந்த நல்ல ஒரு சூழ்நிலை நான் சபையில இருக்கிறதுக்கு ஒரு நிறைய நாள் சபையில இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. And one fine day one pastor came and stood in front and started preaching. ஒரு நாள் அன்னைக்கு வந்து போதகர் வந்து 2 பிரசங்கம் செய்தார். That's on a Sabbath. ஓய்வு நாளை குறித்து தான் அவரும் பிரசங்கம் செய்தார். And he was talking about the Bible was written in Hebrew and Greek. அவர் என்ன பேசினார் சொன்னா வேதாகம் வந்து எபிரேயர் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று பேசினார். Oh, that was the time I came to know, okay, the actual meanings of what is written in English is seen in Hebrew and Greek. அப்பதான் எனக்கு வந்து ஒரு காரியம் புரிந்தது. அப்படின்னு சொன்னா அந்த வேதத்தை நான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா எபிரேயர் மொழி கிரேக்க மொழி நான் போய் பார்த்தேன்னு சொன்னா அங்க அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். I think it was Dr. Sangeethamani. நான் நினைக்கிறேன் டாக்டர் சங்கீதமணி தான் அந்த பிரசங்கத்தை கொடுத்தார். He speaks a lot of Greek and Hebrew. I think at that stage of time I understood that there is something special in Greek and Hebrew. அந்த காலகட்டத்திலே எபிரேயர் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் வேதாகத்தை ஆராய்வது ஒரு காரியமாக இருந்தது. And then I wanted to know what is the meaning of this word called God rested. அதுக்கு அடுத்து ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் தெரிந்துக்கணும்னு நான் நினைச்சேன். And I got something which is very amazing. எனக்கான விடை கிடைத்தது. நான் அதை பார்க்கிறப்ப எனக்கு அது வியக்கத்தக்கதாக இருந்தது. He rested. God rested on 7th day. அவர் தேவன் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். If we look at the meaning of he rested in Hebrew, அவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்றத எபிரேயர் மொழியில நம்ம பார்த்தோம் சொன்னா it said nafash. அதுக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொன்னா நாஃபாஷ் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். So what is the meaning of nafash? நாஃபாஷ் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? To breathe. What is it? To breathe. To breathe. சுவாசிக்கின்றது சொன்னா சுவாசிக்கின்றது. To be breathed upon. சுவாசத்தை கொடுக்கிறது இன்னொரு மேல கொடுக்கிறது. Very good pastor, very well. Refreshed. உற்சாகத்தோடு கூட இருக்கின்றது. Refreshed selves. நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வது. So let us practice what this mean to be. When did God first breathe? தேவன் முதல் எப்ப தன்னுடைய சுவாச காற்றை He is breathing from ever and ever. When it comes to humanity, when did he breathe? அவர் எப்ப வந்து தன்னுடைய சுவாச காற்றை கொடுத்தார்? When he made Adam. ஆதாமை உருவாக்குறப்ப. Okay, that is on 6th day. Okay, that is on 6th day. அது ஆறாவது நாள்ல மனிதனை படைத்தார். Now on 7th day also he is breathing. 7வது நாள் கூட அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சுவாசம் கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். See, God made 6 days. Adam and Eve did not see. 6 நாள் ஆண்டவர் படைத்தாரு. ஆண்டவர் படைத்தது ஆதாம் ஏவாள் பார்க்க முடியல. But which is the day which they saw when it was made? எந்த நாள் அவங்க பார்த்திருக்க முடியும் ஆதாம் ஏவாள்? It was Sabbath. 7வது நாள் ஓய்வு நாள் அவங்களால நிச்சயமா பார்த்திருக்க முடியும். So God breathed on this day. ஆகையால் தேவன் அந்த நாள்ல சுவாசத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். So I understood, God did not sleep on that day. No. அப்ப எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சது. ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணல, தூங்கல, சுவாசம் செய்து கொண்டிருந்தார், சுவாசிச்சுட்டு இருந்தார். He got refreshed. அவர் தன்னை தானே உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தாருன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். Let me explain you how I understood. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். Revelation 19:7-9. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா. Somebody read it there. யாராவது ஒருவர் இதை நீங்கள் வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் வந்தது. So இயேசு யார்? ஆட்டுக்குட்டி. என்ன நடக்குது ஆட்டுக்குட்டிக்கு? கல்யாணம். So மணவாளன் தான். இயேசு யார்? மணவாளன். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். மனைவி யார்? Who is woman in the Revelation? Who is that? மனைவி யார்? ஸ்திரீ யார்? Okay, very good. மணவாளன் யார்? மணவாட்டி யார்? And what is going to happen? இங்க என்ன நடக்குது இந்த வசனத்துல? கல்யாணம். Very good.
What's happening? Marriage is happening here. இங்க ஒரு Yes. கல்யாணம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். Now I am going to explain what it means to get refreshed on Sabbath. ஓய்வு நாள் அன்று உற்சாகத்தோடு நம்ம இருக்கிறது அப்படின்னு சொன்னா உற்சாகம் பெற்றுக்கொள்வதுன்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Imagine இதை கொஞ்சம் கற்பனையில எடுத்துக்கங்க, யோசிங்க. all those who are married, I know you have got this experience done. கல்யாணம் ஆன எல்லாருக்கும் இந்த அனுபவம் நிச்சயமா இருக்கும். Imagine obviously you love your wife and the husband. நீங்க உங்களுடைய மனைவி கணவரை அதிகமா நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். Here is a husband and wife who love each other so much. இங்கே ஒரு கணவர் ஒரு மனைவி இருவரும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றார்கள். So much that they cannot get separated. அதிகமாக நேசிக்கின்றார்கள், அதனால ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க அவங்களால முடியாது. Their love, their காதல் is so much. அவருடைய அந்த அன்பு, அவருடைய காதல் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. And nobody could separate that beautiful love. அந்த ஒரு அன்புல இருந்து யாருமே அவங்கள என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. But the husband's boss is going to separate for a while. ஆனா கணவன் கொஞ்ச நாள் என்ன பண்ண போறான்னா மனைவியை பிரிஞ்சு போக போறாரு. The boss says, sir, you have to go to, okay, Adventist, we all love America. The husband is going to America. நம்ம அட்வென்டிஸ்ட் எல்லாரும் அமெரிக்கா போகணும்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. அதனால கணவர் அமெரிக்கா போறாருன்னு சொல்லி வச்சுக்கலாம். So husband is going to America and wants to go to America, and he comes to his wife and says, honey, I want to go to America. For how many days? வராரு, வந்து மனைவியை பார்த்து சொல்றாரு, நான் அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொன்னேன். And wife gets shocked. For how many days? மனைவி பார்த்து எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு மாசம். Again one big shock on the face. மனைவியுடைய முகத்துல ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. So it is like, "Arey yaar, one day is like 1 year for me. 30 days, how can I stay without you?" ஐயோ, ஒரு நாளே ஒரு வருஷம் மாதிரி இருக்குது, 30 நாள்ல நான் எப்படி உன்னை பிரிஞ்சிட்டு இருப்பேன்? But what to do? It is work, I have to go. நான் என்ன பண்றது, இது என்னுடைய வேலை, நான் போய் தான் ஆகணும்னு சொல்றாரு. And so he says, "Tata bye bye," and he flies to America. சரி பார்க்கலாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா போறாரு. And now you tell me, இப்போ நீங்க சொல்லுங்க. he reached there, he calls daily. அவர் போறாரு, போய் சேர்ந்துட்டாரு, கூப்பிடுறாரு மனைவியை போன் மூலமா. Now daily he is speaking. தினமும் பேசுறாரு மனைவி கூட. Is that relationship complete just by talking? அவர் தொலைபேசி மூலமா பேசுறதுனால அவங்களுக்குள்ள இருந்த அந்த உறவு முழுமை அடைந்ததா? Yes or no? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, நீங்க எல்லாம் ஃபோன் பண்ணிருக்கீங்களா? Yes or no? ஆமாவா இல்லையா? No, very good. இல்ல. This husband is also so much in love with this wife. கணவரும் மனைவி மீது ரொம்ப அன்புள்ளவரா இருக்கிறாரு. 30 days work he finishes in 15 days. 30 நாள் வேலைய 15 நாள்ல முடிச்சிட்டார். And then he is calling, "My dear wife, I am coming on this day at 6 o'clock a.m. Please come and pick me up." தன்னுடைய மனைவியை பார்த்து, பிரியமே, நான் சீக்கிரமா வந்துட போறேன், 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன், என்ன வந்து என்ன பண்ணு, என்ன வந்து பார்க்கறதுக்கு சந்திக்கிறதுக்கு வந்துருன்னு சொல்லு. Put yourself in that wife's place. உங்களை வந்து அந்த மனைவியோட இடத்துல அப்படியே கொஞ்சம் அப்படியே வச்சு இமேஜின் பண்ணி பாருங்க. What time you will be in the airport? அந்த விமான நிலையத்துல எத்தனை மணிக்கு நீங்க போவீங்க? அவர் சொல்றது 4 மணிக்குன்னு சொல்றாரு. 4 மணிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, 4 மணி அப்புறம் வேற யாரு? எவ்வளவு மணிக்கு இருப்பீங்க? வேற யார் சொல்லுங்க? 5 மணிக்கு சொல்றாரு. 5 o'clock. Okay. So you are going before the husband would enter, yes? கணவர் வரதுக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு முன்னாடியே போயிடுறீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சரி, எப்படிப்பட்ட ஆடைகள் அணிந்து செல்வீர்கள்? எது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க? எப்பயும் போல வீட்ல போற ட்ரெஸ் போட்டு போவீங்களா? என்ன போவீங்க? நீங்க காலையில எழுந்திருச்சுப்பீங்க, அப்படியே நைட்டில இருப்பீங்க, இல்ல லுங்கில இருப்பீங்க, அப்படியே போயிடுவீங்களா? என்ன ட்ரெஸ் வீட்ல போட்டுட்டு இருக்கீங்களா? அப்படியே ஐயோ வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே ஓடிடுவீங்களா? Will you go or will you like the dress what the husband would like? உங்க கணவருக்கு எந்த உடை பிடிக்குமோ அதை தானே போட்டு போகணும்னு நினைப்பீங்க. Tell me, yes or no? ஆமாவா இல்லையா? Okay. Two. Number 3. மூணாவது, now husband is coming at what time? கணவர் எவ்வளவு டைம் வராரு? 6 மணிக்கு. So do you think he will be hungry? அவர் பசியா இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? So you will prepare the food before he comes, breakfast or lunch, whatever, or you will prepare after he comes there. So அதனால அவர் போறதுக்கு முன்னாடியே சாப்பாடு ஆயத்தம் செய்து எடுத்து நீங்க கொண்டு போவீங்களா, இல்ல அவர் வரட்டும் வந்துட்டு முன்னாடி சமைச்சுக்கலாம்னு நினைப்பீங்களா? Before or after?
Before only you cook, okay? முன்னாடியே சமைச்சிட்டு போயிருவீங்க. Because your husband, now when husband comes, you will give that cold food or you will heat up give. கணவர் வந்த உடனே சாப்பாடு கொஞ்சம் பலசானத்துல ரொம்ப நேரம் கொடுப்பீங்களா இல்ல வந்த உடனே கொஞ்சம் சூடு வச்சு சாப்பாடு கொடுப்பீங்களா? Okay, very good. Now everything is done, so you have completed my sermon. God bless you. Now let's come back. Now husband is reaching at the airport. Okay, இப்ப கணவர் வந்து விமான நிலையத்துக்கு அப்படியே வந்துட்டார். The airplane guy, wife is looking, they are waiting when my husband would come. மனைவி அப்படியே வலினால வலி வச்சு தடை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. And husband is also in full form, when I am going to meet my wife. கணவர் கூட விமானத்துல இருக்கவே முடியல. எங்க பார்க்கலாம்னு அப்படியே கீழே இறங்கி வராரு. இந்த மாதிரி what time is it bus I mean what is that aeroplane coming பார்த்து விமானத்தை திட்டாங்க. என்னது இன்னும் வரல விமானம் எப்போ வரும் from 4 o'clock, you know, 4 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. and there the husband arrives. அங்க பார்த்துட்டு இருக்க அப்படியே கணவர் வராரு. So what is the response of a husband and wife when they see? அப்பா மனைவியும் கணவரும் ஒண்ணா ஒருத்தர் முகத்தை நேருக்கு நேரா பார்க்கறப்ப எப்படி இருக்கும்? What is the response of each other? ரெண்டு பேரும் பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? வைக்கப்படாதீங்க சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்க? எத்தனை படம் பார்த்திருப்போம். Tell me. சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க? What is the first response when husband and wife meets? அவங்க பார்த்த உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க? கட்டிப்பிடி வைத்தியமா? Yes, you're right. நீங்க சொன்னது சரிதான். You hug, isn't it? நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? அவரை போய் என்ன பண்ணுவீங்க? கட்டி அணைப்பீங்க. 15 days the couple is away from each other and who love each other so much. 15 நாள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் அளவில்லாத ஒரு அன்பு வச்சிருந்தாங்க. So as soon as they meet each other, அவங்க பார்த்த உடனே they hug. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? அப்படியே கட்டி பிடிப்பாங்க. While hugging, there is a special feeling which comes out. I know most of you have gone through when children meet their parents, parents meet their children, husband meet their wife, wife meeting husband. Any relationship after a long gap, when we meet each other, we hug, and there is a special feeling which goes. Yes. When you meet your loved person, after a while, you breathe. Yes or no? Yes. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தா அவங்களுடைய நெருக்கமானவர்களை பக்கத்துல போய் அவங்களை கட்டி பிடிச்சு பிறகுதான் அவங்களுக்குள்ள ஒரு என்ன வருது? ஒரு மன சந்தோஷம் வருது. And that is what God did on this day. அந்த ஒரு சந்தோஷம் தான் ஆண்டவர் இந்த ஓய்வு நாள்ல செஞ்சார். He created the most beautiful thing on the face of the earth, all things. இந்த பூமியின் மேல அழகான எல்லாத்தையும் 6 நாள்ல அவர் படைச்சிட்டார். And 6 days he created magnificent great things. பெரிய காரியத்தை அழகான காரியத்தை இந்த 6 நாள்ல அவர் படைச்சிட்டார். And the crown of creation was man, Adam and Eve. இது படைப்பிலே ஒரு மகிமை தக்கதான ஒரு படைப்பு என்றால் ஆதாம் ஏவாளுடைய படைப்புன்னு சொல்லி But on the 7th day he hugs us and I am with my children. இந்த 7வது நாள்ல ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் கட்டி அணைத்து எல்லாத்தையும் படைச்சிட்டேன், உங்களோடு கூட என் நேரத்தை நான் செலவழிக்க போறேன்னு சொன்னார். And now we are his wife, we are going to become his wife soon. நாம் அவருடைய மனைவியாக இருக்கின்றோம். சீக்கிரத்தில் அவர் வரும்போது நாம் அவருடைய மனைவியாக ஆக்கப்படுவோம். This is God rested on Sabbath day. இதத்தான் ஓய்வு நாள் என்று ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்பதற்கு அர்த்தம். He rested. He hugs each one of us personally on this day. இந்த நாள்ல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவர்களை அரவணைத்து அவருடைய வேண்டுதல் குறைகள் அனைத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். And hence I wished today எல்லோருக்கும் காதலர் தினம் வாழ்த்துக்கள். ஆகையால் அதனால தான் ஆரம்பத்திலே நான் அனைவருக்கும் காதலர் தினம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தேன். It is a meeting between his church and the bridegroom Jesus. இது இந்த நாள் மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றாய் சேரக்கூடிய இணையக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு நாள். It is a day we come and talk. Daily we talk in prayer. தினமும் நம்ம ஜெபத்துல ஆண்டவரோடு கூட பேசிட்டு இருக்கோம். But on this day we meet each other in person. ஆனால் இந்த நாள்ல தான் ஒருவரோடு கூட
ஆண்டவரோடு கூட நாம் முகமுகமாய் பார்க்க முடிகின்றது, பேச This முடியும். you should perceive on this day. அதை நீங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வேண்டும். And that is why this day is very special, we see in the commandment. அதனால தான் இந்த நாள் விசேஷ நாள் அப்படின்னு சொல்லி கற்பனையில நம்ம பார்க்கிறோம். See, how many love stories here? Can love marriages? Raise your hands. எத்தனை பேர் இங்க காதல் திருமணத்தோடு கூட அமர்ந்திருக்கின்றீர்கள்? கைகளை உயர்த்தலாம். Oh, so many are there. Very good. How important was it when your beloved called you to be on that day? Were you absent or were you present? அந்த நாள்ல உங்களுடைய காதலர் அந்த நாள்ல உங்க கூட இருந்தா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹலோ, நாளைக்கு காலையில நாங்க அந்த பக்கம் மீட் பண்ணலாம், ஓகே? உடனே ஃபோன் பண்ணிட்டு அந்த பக்கம் நாளைக்கு காலையில என்ன பண்ணலாம், நம்ம சந்திக்கலாம் வந்துடு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க வீட்ல, we have to go to some party. அப்பா சொல்லுவாரு வேற ஒரு வேலை இருக்கு நம்ம அங்க போகணும் அப்படின்னு. இல்லப்பா உடம்பு சரியில்லை, நான் வரல, நீங்க போ. அப்பா உடம்பு சரியில்லைப்பா நான் வரேன். நம்ம அப்பாயின்மெண்ட் வேற கிட்ட இருக்கு. நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் எங்க இருக்கும்? வேற ஒருத்தங்கிட்ட. ப்ராஜெக்ட் ஒர்க் அவ்வளவு இருக்கும், நிறைய ப்ராஜெக்ட் வேலை இருக்கும். எப்படா காலையில ஆகும் இருப்போம். Because we want to meet our Lord person. ஏன்னு சொன்னா அடுத்த நாள் யாரை சந்திக்கிறதுக்கு நம்ம இருக்கிறோம்? நம்முடைய நெருக்கமானவர்களை சந்திக்கிறோம். So Sabbath is a day appointed by the lover to his love. அதனால அதே மாதிரி இந்த ஓய்வு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்ட ஒரு நாள். When it comes to human relationship, how particular we are and how honest we are in going and meeting. மனிதர்களுடைய உணர்வு அல்லது உறவுகளை பார்க்கறப்ப நம்ம போய் ஒருத்தவங்களை பார்க்கறதுலயும் சந்திக்கிறதுலயும் எவ்வளவு ஆர்வத்தை காட்டுறோம். And today God calls each one of us to be with him in love. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவரோடு கூட அவருடைய ஆலயத்துல இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். And that is the lovers day. The world celebrate now February 14th as Valentine's Day. பிப்ரவரி 14 இந்த உலகம் ஒருவேளை காதலர் தினத்தை கொண்டாடலாம். But the seventh day Adventists celebrate lovers day every Saturday. Amen. ஆனா இந்த 7ஆம் நாள் திருச்சபைகளுடைய ஒவ்வொருத்தரும் காதலர் தினத்தை இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளிலே கொண்டாடுகின்றார்கள். You start wishing your family members happy lovers day. You know that should come into the minds of our young children also. உங்களுடைய குடும்பத்தினரை அல்லது ஒருவர் நீங்கள் வாழ்றப்ப காதலர் தினம் சொல்லி வாழ்த்துங்க. And when you wish somebody outside Adventist faith happy lovers day, they will think lovers day is not today. வெளியே இருக்கக்கூடிய மற்ற விசுவாசம் இருக்கக்கூடியவங்க நீங்க போய் இந்த வாழ்த்து சொன்னா அவங்க ஒரு ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு இல்லையே காதலர் தினம் சொல்லி கேட்பாங்க. And he said, my God is in love with me and he has allotted this day to meet with him and we are going to be one with him. நான் தேவனை நான் நேசிக்கிறேன், அவர் என்ன நேசிக்கிறாரு, இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க போறோம். Share the faith of Sabbath. This way you will find many accepting Sabbath. இது மூலமா நீங்க என்ன பண்ணுங்க, ஓய்வு நாள் சத்தியத்தை மற்றவர்களுக்கு